தான் செய்தது தப்பு என்று அறிந்து கண் கலங்கி வீடியோ வெளியிட்ட மாஸ்டர் மகேந்திரன். என்னை பிடிச்சவங்க, நான் யாரோட கருத்தெல்லாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களே என்னை தப்பா பேசிட்டாங்க. நான் சொல்ல வந்த விஷயம் வேறு, ஆனா மக்கள்கிட்ட கன்வே ஆன விஷயம் வேறு. மாஸ்டர் மகேந்திரன் அவரோட வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. தமிழ் மக்களுக்கு வணக்கம். அதாவது இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற விஷயம் இந்த மாஸ்டர் மகேந்திரன் அவர்களோட இஷ்யூ. அதுக்கு நான் கூட ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், அவர் வீட்டில் கரண்ட் தரேன்னு சொல்றப்போ முடிஞ்சா என் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு கொடுங்க பார்ப்போன்னு. அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. முதல்ல இந்த மாஸ்டர் மகேந்திரன் இஷ்யூ என்னன்னு நான் சொல்லிடுறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இன்டர்வியூல தொகுப்பாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த மாதிரி மின்சாரம் பற்றாக்குறையா இருக்குல்ல, அதுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறப்போ, ஏன் ஒரு 6 மாசம் உங்களால அமைதியா இருக்க முடியாதா? ஏன் சோலார் பேனல்லாம் யூஸ் பண்ணா என்ன? எங்க வீட்ல சார்ஜ் போட்டுக்கோங்க, எங்க வீட்ல கரண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் பேசியிருந்தாரு மாஸ்டர் மகேந்திரன். ஸோ அந்த விஷயத்துக்கு இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் அவர் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. அந்த விஷயத்துல மனசன் நான் என்ன விஷயம் சொல்லியிருந்தேன் அப்படின்னு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் அப்படின்னு நேத்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முதல்ல இத்தனை நாளா நான் யாரோட கருத்துக்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சனோ, யாரெல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமா நினைச்சனோ அவங்களே என்ன தப்பா நினைச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பதிவு பண்ணிட்டு தான் இந்த விஷயத்த கிளாரிஃபை பண்றதுக்கே ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, முதல் விஷயம், கேள்வி ஏன் கேட்குறீங்கன்னு நான் கேட்டிருந்தேன். அது அந்த மாதிரி நீங்க யோசிக்கிற மாதிரி நான் கேட்கல. கேள்வி ஏன் கேட்குறீங்க, கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்கிறத இந்த மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்றவங்களையும், அதாவது மக்களோட ஃபீலிங்ஸை வச்சு அரசியல் பண்றவங்கள தான் அந்த கேள்வி கேட்டேன். மற்றபடி மக்களை பார்த்து நீங்க ஏன் கேள்வி கேட்குறீங்கிற மாதிரி நான் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. அது அந்த மாதிரி கன்வே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதற்கப்புறம் ஒரு 6 மாசம் எதுவும் கேட்காம தான் இருங்களேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த விஷயத்தையும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா, விஜய் நான் ஆட்சிக்கு வந்த உடனே எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, இது எல்லாத்தையும் சரியா செட் பண்ணிட்டு உங்க எல்லாத்துக்கும் நான் நல்லாட்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்தை வலியுறுத்தி தான் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு நல்லாட்சி கிடைக்கட்டும், அதுக்காக நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா ஒரு 6 மந்த்ஸ்ல எல்லாம் மாறிடும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ற மாதிரி தான் நான் பேசியிருந்தேன். ஆனா அதுவுமே கன்வே ஆகிறப்போ எல்லாரையும் நான் இளக்காரமா பேசுற மாதிரி ஆயிடுச்சு, அதுவுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த மேஜர் மேட்டர், இந்த சோலார் சிஸ்டம், சோலார் பேனல், இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு, இது என்னுடைய வார்த்தை பிழை, நான் பேசும்போது என்ன பேசுறேன்னு தெரியாம அந்த விஷயத்த பேசிட்டேன், அது என்னோட தப்பு தான் ஒத்துக்கிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா, 2015ல கொச்சி, கேரளால இருக்கிற கொச்சி ஏர்போர்ட்டுக்கு அவர் போயிருந்தாராமா. ஸோ அந்த ஏர்போர்ட் ஃபுல்லாவே சோலார் பேனல்ல தான் இயங்குது, சோலார் எனர்ஜியில தான் இயங்குது அப்படிங்கிறத அவர் பார்த்து வியந்து, ஏன் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பண்ணல, தமிழ்நாட்டில் இப்படிலாம் பண்ண நல்லா இருக்குமே, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இந்த மாதிரி புதுசா இன்னோவேட்டிவா பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்போ 2011ல ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய இந்த வீட்டுமனை திட்டத்துல இந்த சோலார் பேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாருக்கும் சோலார் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒன்று எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் மென்ஷன் பண்ணேன். அதையும் தாண்டி நான் இந்த சோலார் பேனல் விஷயம்லாம் சொல்லும்போது எனக்கு அதுல சரியான நாலேஜ் எனக்கு இல்ல. நான் ஏதோ ஸ்கூலுக்கு போனேன், +1 +2 முடிச்சேன், பாதியில வந்துட்டேன். எனக்கு அந்த நானும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், எனக்கு அதுல பெரிய நாலேஜ் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஆனா என்னவாக இருந்தாலும் இந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன விஷயம் தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு டைரக்டர்கிட்ட திமிரா பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆமாம், இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, மாஸ்டர் மகேந்திரன் வந்தாரு, வந்துட்டு டைரக்டர்கிட்ட என்ன சீனு, நான் எப்படி ஆக்ட் பண்ணணும்னு திமிரா கால் மேல கால் போட்டு பேசினாரு அப்படின்னு ஒரு இன்டர்வியூ சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, இந்த வீடியோ பேசினப்பவே நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆனா நான் எப்பண்ணா இப்படிலாம் பண்ணேன், இப்படி நடக்கவே இல்லையே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்குறப்போ, இல்லப்பா எனக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னை தெரியும், நான் ஏதோ விளையாட்டு போக்கில் பேசினது அது இந்த மாதிரி மாறிடுச்சுப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் இந்த விஷயத்த விட்டுட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த விஷயம்லாம் நடந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இதை இப்போ போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் மக்கள்கிட்ட மக்கள் என்னை வளர்த்தாங்க, மக்களால தான் நான் வளர்ந்தேன். அந்த மக்களையும் என்னை வளர்த்த சினிமா துறையும் நான் எப்படி இளக்காரமா பார்ப்பேன், நீங்க எப்படி என்ன நினைக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு,
இருந்தாலும் இத்தனை விஷயம் நடந்ததுக்கு என்னோட சார்பில் இருந்து ரொம்பவே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னோட மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நான் அந்த மாதிரி பேசல. அப்படி பேசின மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோல கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருந்தாரு. ஒரு மனுஷன் வந்து தப்பு பண்றது சாதாரண விஷயம். ஏன்னா யாரா இருந்தாலும் தப்ப வந்து தவிர்க்க முடியாது. தப்பு ஏதோ ஒரு வகையில நடந்துரும். ஆனா அந்த தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து, அதுவும் இல்லாம நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கறான் பாத்தீங்களா? மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறப்போ அந்த விஷயத்த நம்ம ஏத்துக்கணும். இதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு சொல்றப்போ புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு தட்டி கொடுத்தால் மட்டும்தான் அடுத்த தடவை இந்த தப்பும் நடக்காது. இந்த மாதிரி தப்பு செய்றவங்களும் உருவாக மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு எல்லாரும் அவங்க லைஃப்ல ஒரு விஷயம் தெரிஞ்சு பேசுங்க. தெரியாம எந்த இடத்துலயும் எந்த விஷயத்தையும் பேசிடாதீங்கிறது தான் என்னோட இந்த இடத்துல கருத்தா இருக்கு. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.